தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவிற்கு திரையுலகினர் மற்றும் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். பாரதி ராஜா அவர்களுடைய உடல் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் சினிமாவில் ஆளுநர்களாக இருக்கக்கூடியவர்கள், சினிமா பிரபலங்கள், திரையுலகினர் எல்லோருமே அவருடைய உடலுக்கு தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாரதி ராஜா அவர்களுடைய உடல் இன்று நள்ளிரவு சென்னையிலிருந்து எடுத்து தேனிக்கு கொண்டு செல்லப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை மதியம் 3 மணிக்கு அவருடைய சொந்த ஊரில் அரசு மரியாதையுடன் அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்படும் எனவும் தற்போது அவர்களுடைய குடும்பத்தினர் சார்பில் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாரதி ராஜா அவர்களுடைய அந்த திரை பயணம் என்பது தமிழ் சினிமாவை ஒரு அடுத்த மைல்கல்லாக பார்க்கப்பட்டது. அதாவது அவர் 1970-60 இருக்கக்கூடிய அந்த தமிழ் சினிமாவினுடைய பாங்கு என்னமாக இருக்கிறதோ அதில் முற்றிலும் வேறுபட்ட ஒரு கதைக்களத்தையும் ஒரு கதாபாத்திரம் உருவாகக்கூடிய தன்மையும் கொண்ட ஒரு இயக்குநராக அறிமுகமாகி கிட்டத்தட்ட 40 வருடங்கள் தமிழ் சினிமாவில் அவருடைய அந்த ஆளுமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்திருக்கிறது. பாரதி ராஜா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர்கள் ஏராளம். அவர்களை பொறுத்தவரைக்கும் தமிழ் சினிமாவினுடைய தவிர்க்க முடியாத ஆளுமைகளை பல்வேறு நபர்களை உருவாக்கியவருடைய பெரிய சொந்தக்காரராக பாரதி ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு படமும் சமூக பாங்கான படங்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய மெல்லிய உணர்வுகள், உறவுகளுக்கு இருக்கக்கூடிய மெல்லிய உணர்வுகள் ஆகியவற்றையெல்லாம் வெளிப்படையாக தெரிவிப்பார். ஆனால் எந்தவித விமர்சனங்களும் இல்லாமல் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியும் வகையில் அவருடைய அந்த கதைக்களம் என்பது அமைக்கக்கூடியதில் அவருக்கென தனி பாங்கு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.